ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை காய்கறிகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய காய்கறிகள் முட்டையெல்லாம் பயன்படுத்துறதுனால இது ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சூப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டை பயன்படுத்தினாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை நம்ம உடைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆனால் கடைசியாக தான் நமக்கு யூஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சூப் கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சூப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் கார்ன் எடுத்திருக்கேன். இது ஒரு முழு கார்ன் தான். அதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி 2 கப்பில் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் கார்ன் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நம்ம சூப்பில் சேர்த்து குக் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நான் 1 கப் கார்ன் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது பட்டர் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை தண்ணியிலேயே சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. கூடவே 1/4 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் வர வெங்காயத்தையே கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் பொடியாக நறுக்கின கேரட் பீன்ஸ், 1 கப் கார்ன், இந்த காய்கறிக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறியெல்லாம் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்ன் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் தண்ணியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வேகிறதுக்காக மூடி போட்டு இதை 8 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா காய்கறிகளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் அதை ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. காய்கறிகளெல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 1 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் குடைமிளகாய், இதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இது அதிகமாக வேக விட்டுடாதீங்க. அப்புறம் அந்த கேப்சிகம்லாம் நல்லா வெந்தால் டேஸ்ட் இருக்காது. அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக 1/2 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக கொத்தமல்லி கீரை கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு பொடி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா இதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. சூப் கொஞ்சம் திக்காகி வர்றதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் சேர்க்கணும். இதை சேர்த்து லைட்டாக நம்ம கிளறி எடுக்கும்போது அது கொஞ்சம் திக்காகி வரும். கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த முட்டை இதில் மிதந்து வரும். இல்லைனா அது ரொம்ப கரைஞ்சிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நான் இதை கொஞ்சம் திக்காகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது இன்னுமே தண்ணியாக வேணும்னா நீங்கள் 2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான எக் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.